இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அங்கே ஒரு மாஸ்டரை காமிக்கிறாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ அடுத்த நம்ம ஆகுறதுக்கு நம்ம யான்லின் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பொண்ணாக மாறிட்டா. அவளை வந்துட்டு அவங்களோட உண்மையான ஃபேமிலிக்கு இப்போ நம்ம அனுப்பி வைக்கணும். அந்த 2 ஃபேமிலிகிட்ட இருந்துமே தான் அவளுக்கு இம்பார்ட்டண்டான பவர் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. அவள் ரொம்ப இப்போ சின்ன பொண்ணாக இருக்கா. அவள் இதெல்லாம் பண்ணிட முடியுமான்னு சொன்னதும் கண்டிப்பாக அவளுக்கு வந்துட்டு எல்லா திறமையுமே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அங்கே நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாரு. ஃபேமிலி அப்புறம் ஷின் ஃபேமிலிக்கு நீ போகணும். அங்கே போயிட்டு உனக்கு தேவையான பவர் எல்லாமே நீ எடுத்துகிட்டு ரிட்டன் வரலாம். நீ வந்து இதுக்காக வந்து எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிட்டுருக்கா. ஸோ அவங்க காரில் வந்து இறங்கும் போது அங்கே மைடு இவங்க 2 பேர் பேசுகிறாங்க. இவ தான் உண்மையான பயாலஜிக்கல் டாக்டராப்பா. பட் வந்துட்டு அங்கே ஆல்ரெடி வந்து ஒரு பொண்ணை அடாப்ட் பண்ணி வளர்த்துட்ருக்காங்க. அந்த பொண்ணோட நேம் வந்து யூனா தான். உண்மையாக பாசமாக பார்த்துக்குவாங்க. இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கதே அங்கே ஒரு கோமாவில் இருக்க பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தான். இவளை வந்து தப்பிக்க வைக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே இந்த பொண்ணு வில்லேஜ்லேருந்து வந்த மாதிரி இருக்கா. இவளுக்கு வந்துட்டு இங்கே இருக்கிறதுக்கு தகுதி இருக்கா. அந்த யூனா கூட சேர்ந்து இவளாட கம்பேர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட அந்த பட்லர் வந்துடுறாங்க. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, மெய்டாக இருந்துட்டு குடும்பத்தோட விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்களான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு அது கேட்டுருச்சுன்றதுக்காக அவங்க ரொம்ப நர்வஸ் ஆனதுமே சரி வாங்க உள்ளே போகலான்னு சொன்னதும் ஏன் மெயின் டோர் வழியாக போகக்கூடாது, ஏன் இந்த சைடு ஒரு வழியாக கூப்பிட்றீங்கன்னு சொன்னதும் இல்லை கதவு வந்துட்டு சரியில்லாமல் இருக்குது, அதனால தான் உங்களை உள்ளே கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க சேஃப்டியான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. நீ வந்து மெயின் டோர் வர்றதுக்கு தகுதி இல்லாதவ, நீ சைடு டோர் வழியாக தான் வந்தாகணும், அவ்வளோதான் உனக்கு லிமிட்ன்றதுக்காக தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. ஸோ நான் அப்படி நான் வந்து போக மாட்டேன், எனக்கு என்ன உரிமையோ அதை கரெக்டாக நான் எடுத்துக்குவேன்னு சொல்லிட்டு அவள் அந்த டோரவே அங்கே வந்துட்டு பிரேக் பண்ணிடுறா. உள்ளே பார்த்தா அந்த யூனா அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட உங்கள் சொந்த பொண்ணு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன நீங்கள் வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்ருவீங்களா, என் மேலே பாசங்க அமைக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கா. நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இத்தனை வருஷமாக நான் உன்னை வந்து ஆசையாக வளர்த்துருக்கோம், அவளுக்காக நான் அவங்க வந்துட்டு உன்னை போய் வந்து வேணான்னு விடுவோமா, அவளை கூட்டிகிட்டு வந்ததே உன்னை காப்பாற்றுறதுக்கு தான். ஏன்னா அந்த குடும்பத்தில் வந்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டோன்னா நீ அவனை மேரேஜ் பண்ண தேவை கிடையாதுல்ல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பிரதர் லீயுமே நீ எப்பயுமே என் சிஸ்டராக இருப்ப, நான் வந்துட்டு இன்றைக்கி அவளை சைடு ஒரு வரியாக தான் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன், அவளுக்கு அவள் தகுதி புரியட்டோன்றதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கும்போதே இப்படி கதவு உடஞ்சி சவுண்டு கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வெளியே போகிறாங்க. ஐயோ உள்ள அப்போ அங்கே வீட்டில் எல்லாருமே ஒருவேளை வந்து பூகம்பம் இது வந்துருச்சான்னு சொன்னதுமே பூகம்பம் வந்தால் இப்படி ஒரே சவுண்டில் எப்படி போய் நிற்கும், கண்டிப்பாக ஏதோ வந்து நடந்திருக்கு, அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன், அவதான் என்னத்தையோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவமாயிட்டாங்க. வெளியே போகிறான். போய் பார்த்தா அந்த கதவு உடஞ்சி கிடக்கவுமே இதெல்லாம் உன்னோட வேலையா, இதுக்காக நீ கதவை உடைச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கோவப்பட்டதுமே நான் எதுவுமே பண்ணலப்பா, நான் எங்கே வந்துட்டு போய் டச் பண்ணேன்னா கேளு உன்னோட வீட்டில் வந்து இருக்கவங்கட்டன்னு சொன்னதுமே ஆமாம் சார் அவங்க எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் வந்துட்டு அவங்க அப்படியே ஒரு பார்வை தான் பார்த்தாங்க, அதை அப்படியே வந்துட்டு தன்னால் உடஞ்சி விழுந்துருச்சுன்னு சொன்னதும் இவ கண்டிப்பாக ட்ரிக் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கா, இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் வீட்டுக்குள்ளே விடுறதே தப்புன்னு சொல்லிட்டு சிஸ்டர்னு கூட பார்க்காம வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் அவனை பார்த்ததுமே நீலோன் பண்ணிட்டு எந்திரிக்க முடியாமல் போயிடுது. நான் இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கேன்னு தெரியுது, பட் அதுக்காக நீ என்னை நீலோன் பண்ணிட்டு வெல்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக கூப்பிட்டாலே போதும்னு சொல்லிட்டு அவப்பாட்டு அங்கேருந்து போகும்போது அப்போ அங்கே பட்லர் வந்து வேகமாக பிடிச்சதுங்க தூக்கி விட்டுறாரு. அவரை பிடிச்சவன் கத்திட்டு இருக்கான். அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, நீ என்ன தைரியம் தான் வந்துட்டு என்னை காப்பாற்றாமல் இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். இப்போ உண்மையை சொல்லுங்கள், அவங்க கதவை உடைச்சாலன்னு சொன்னதும் சார் உண்மையிலே அவங்க கதவை உடைக்கல, அவங்க ஒரு பார்வை பார்த்ததில் தான் கதவை உடஞ்சி போச்சுன்னு சொன்னதுமே அப்படின்னா இவ கண்டிப்பாக ஏதோ ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். உள்ள அப்பாங்க அவங்க அப்பாட்ட அவள் அப்படியே கொஞ்சிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீ இன்னும் கவலைப்படாத யூனா, அந்த ஹோமா பேஷண்ட்டை பிடிச்சி அவளுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், அதுக்காக தானே நான் வர வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அடாப்டட் பண்ணவளுக்காக சொந்த பொண்ணை பழி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இல்லைம்மா நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப நல்ல ஒரு நாள் நடிக்கிறாங்க. உடனே அந்த யூனாவுமே அவங்க வந்துட்டு எவ்வளோ பெரிய ரிச்சஸ்ட் ஃபேமிலி தெரியுமா, அவங்க குடும்பத்தில் மேரேஜ் பண்ணுறதுக்கு எல்லாருமே நீ நான் போட்டி போட்டுட்ருக்காங்க அப்படின்ற சொன்னதும் அப்படின்னா நீ பேசாமல் வந்துட்டு அவரை மேரேஜ் பண்ணிக்கிற வேண்டியதானே, நீ எதுக்காக வந்துட்டு அப்புறம் மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவளுக்கு எதுவும் பேச முடியலை. நீ வந்துட்டு அந்த பர்சனை மேரேஜ் பண்ணிட்டேன்னா நீ உனக்கு நான் 1 மில்லியன் காசு கொடுக்குறேன்னு சொன்னதும் ஓ 1 மில்லியனை நான் வாங்கிக்கிட்டு என்ன பண்ண போகிறேன், எனக்கு வேணான்னு சொன்னதும் அந்த ஆள் 10 மில்லியன் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. பட் நம்ம ஹீரோயின் அதுக்குமே அங்கே ஒத்துக்க மாட்டா. அப்போ நீ வந்துட்டு இப்போ என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொன்னதும் எனக்கு வந்து 1 பில்லியன் கொடுத்தா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு டோட்டல் குடும்பத்துக்குமே ஷாக் ஆகிடுது. ப்ராப்பர்ட்டிஸில் பாதியில்
லெவலுக்கு அந்த சொத்தவே அவள் கேட்டுட்ருக்கா. இது என்ன நியாயம்னு சொல்லிட்டு அந்த யூனாக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆனதுமே, அப்போ நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களோட இந்த ஆசை பொண்ணவே அந்த பர்சனுக்கு போய் நீங்கள் மேரேஜ் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே ஒரு பாஸ்டர் காமிக்கிறாங்க. மிஸ்டர் ப்ளூன்றவர் அவங்க அசிஸ்டண்டோட சேர்ந்து போய் செக் மாஸ்டரை வந்துட்டு மீட் பண்ணணும், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் வந்து 100 பில்லியன் கூட கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசியிருக்காரு. ஸோ ஹீரோயின் இப்போ என்னை வந்து மீட் பண்ணுறதுக்கு ஆளுங்க நீ நானும் போட்டி போட்டுட்ருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க, பட் நீங்கள் ஒரு 1 பில்லியன் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்கிறப்ப அங்கே யூனா சொல்கிறா, இவனா பெரிய செலிப்ரிட்டியா இவ்வளோ பார்க்குறதுக்கு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து நீ நான் போட்டி போடுறதுக்கு சும்மா வந்துட்டு பொய் சொல்கிறான்னு சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோயின் அப்படின்னா நான் மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் அவங்க அப்பா வேறு வழி இல்லாமல் நான் அந்த காசு கொடுக்குறேன் நீ மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு வயிற்றுலாயிட்டு இருக்கு. அப்பா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சேர்த்து அவள் கேட்குறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை அவளுக்கு ஒரு ரூமை கொண்டு போய் காமிங்கன்னு சொன்னதுமே அங்கே போயிட்டு இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ காசை போய் நீங்கள் அவளுக்கு கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு சொன்னதுமே நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த டவுரி காசெல்லாம் வந்துட்டு நம்ம தானே டிசைட் பண்ணணும் அவளுக்கு கொடுக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவளுக்கு எது நான் கொடுக்க மாட்டேன், உனக்கும் உன்னோட பிரதருக்கு மட்டும்தான் சொன்னதும் அவள் அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. ஸோ அவங்க ரூம் எல்லாமே கூட்டிகிட்டு போய் காமிச்சா. ஒரு சின்ன ரூம் அங்கே வந்துட்டு கொடுக்குறாங்க. ஏன் இந்த பக்கத்தில் இருக்க ரூமில் என்னாச்சுன்னு சொன்னதும் மிச்சம் இருக்க கெஸ்ட் ரூம் எல்லாத்துலேயுமே மேடமோட எல்லா திங்ஸுமே இருக்குது அப்படின்றத சொன்னதுமே உடனே அவங்க வந்துட்டு ட்ராமா பண்ணுறா. நான் வந்துட்டு இந்த ரூமை கூட கொடுக்குறதுக்கு ரெடியாக தான் சிஸ்டர் இருந்தேன், பட் அப்பா தான் வேணான்னு சொல்லிட்டாரு, நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னதும் நீ இவ்வளோ தூரத்துக்கு பரிதாபப்பட்டு நீ வந்துட்டு இருந்துட்டு இருக்கேனா, நான் பரவாயில்ல ஏற்றுக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளோட ரூம்குள்ள அவங்க உள்ளே போனதுமே இவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வயிற்றுச்சலாகி போயிடுது. அங்கே கத்திட்டுருக்கா. உடனே அவங்க பிரதர் அங்கே வந்ததுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படியே என்னை போட்டு அடிச்சுட்டு பிரதர்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதுமே நீ என்ன தைரியம் தான் என் சிஸ்டர்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன், வெளியே வான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதும் ஹீரோயின் கதவை திறந்ததுமே அவளை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே பயமாய் போயிடுது. அதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு திட்டிட்டு நம்ம இவட்ட எதுவும் பேச வேணாம் வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி அவளை அங்கே செக் பண்ணி பார்த்தா அவள் பாடியில் ஒரு சோல் வந்துட்டு இருந்துட்டுருக்கு, இவளோட தான். ஸோ அதனால தான் இந்த ஃபேமிலி அவளை எவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு என்ன சொந்தமோ அது எனக்கு இப்போ திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவள் ரிட்டர்ன் அவள் உடம்புலேருந்து அதை எடுத்துடுறா. ஸோ அவங்க ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணதுமே அப்போ கண்டிப்பாக வந்துட்டு அவள் தான் ஏதோ என் சிஸ்டரை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வேமா அவன் அங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயின் நான் எதுவும் தப்பு பண்ணலையே, நான் எந்த வேலைக்கு வந்தேனோ அதை தானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. இப்போ பார்த்தீங்களா பிரதர் அவன் என்ன ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ ரெஸ்டடுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே கால் வந்துடுது ஆஃபீஸ்லேருந்து. ஸோ இப்போ வந்து கிளம்பி போகிறேன் ஆஃபீஸ்க்கு, நீ அவட்ட போய் இது மம்புள் வளர்க்க வேணாம், நீ பேசாமல் இரு, ப்ரோவோக் பண்ணாத அவளன்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போகிறான். ஸோ இவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, அவளை எப்படி எல்லோரும் சும்மா விட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பிறகு அங்கே வீட்டில் அந்த ஃபேமிலியில் காமிக்கிறாங்க. உங்கள் பேரனோட பொண்ணு வந்து மாற்றிட்டாங்க, ஒரு வில்லேஜ்லேருந்து வந்து பொண்ணை மேரேஜ் பண்ணலான்னு ஐடியா பண்ணுறாங்கன்னு சொன்னதும் அவங்களுக்கு என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க, நான் கண்டிப்பாக அவங்கள ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்காங்க. அவங்களுமே மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பிறகு ஹீரோயினுக்கு அங்கே ஒரு டீச்சரை ஏற்பாடு பண்ணி எல்லா டிசிப்ளினையுமே கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேமிலிக்கு போனால் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே டிராயிங் ஃபஸ்ட் அங்கே வந்து அவர் வரைஞ்சி காமிக்க சொல்லிட்டு இருக்காரு. என்னோட டிராயிங்கை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரா பண்ணால் கொஞ்ச நேரத்துலேயே பண்ணி முடிச்சிடா. அதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு இது கண்டிப்பாக ஏன்ஷியன் பீரியட் மாதிரியே இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, நான் என் வாழ்க்கையில் இது திரும்ப பார்க்க முடியாமல் நீ நீ பர்ஃபெக்டாக பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காரு. நான் வந்துடா கண்டிப்பாக வந்துட்டு டீச்சரை வந்து ப்ரொவோக் பண்ணி விட்டோம்னா இவங்க ஃபேமிலியில் இவளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி விடுவார், இவளுக்கு நல்லா வந்துட்டு செருப்படி விழுகுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. இப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உன்னை மீட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயின்ட்ட சொன்னதுமே அவங்க கிளம்பி போனதுமே அப்போ அங்கே அவள் அந்த டீச்சர்கிட்ட இவன் வந்து எதுவுமே பர்ஃபெக்டாக பண்ண மாட்டான்னு தெரியும், அந்த ஃபேமிலியில் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே வந்துட்டு கரெக்டாகிரும்னு நினைக்கிறேன், அவங்க வந்துட்டு சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தா இவள் திருந்திருவான்னு சொன்னதும் அவருக்கு இவள் பேச்சை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. உண்மையான பொண்ணு எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க, பட் இந்த அடாப்டட் கேர்ளுக்கு இந்த வீட்டில் இருக்கவங்க ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஃபேமிலியில் இந்த டிராயிங்கை கொண்டு போய் நான் காமிக்கணும், இந்த பொண்ணை பற்றியுமே நான் எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்போ அந்த பாட்டியை பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டாங்க, உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து நிற்கும் போது அவங்க அம்மா ஆல்ரெடி என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா இந்த பொண்ணு வந்துட்டு உங்கள் பேரனை ரொம்ப லைக் பண்ணிகிட்டு இருக்கா, அதனால தான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றான்னு சொல்லிட்டு அவன் மேலே அங்கே பழிய தூக்கி போட்டிருக்காங்க. என் வீட்டில் மெய்டெல்லாம் இருந்தால் கூட கூப்பிட வேண்டியதானே, கண்ட்ரி கேர்ளை வந்துட்டு என் பேரனுக்கு கட்டி வைப்பீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் எதுவுமே அவங்கள எதிர்த்து பேசலை, அந்த குடும்பத்துக்கு போக வேண்டியது ரொம்பவே அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களுக்கு அப்படியே கோவமானதில் மயக்கமாயிடுது. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாகி போயிடுது. உடனே
உடனே வந்துட்டு இவ எங்கள் பொண்ணே இல்லை, இவளாம் எங்கள் பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்துட்டா இந்த வீட்டுக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மேலே வாய்க்கு வந்தபடி அங்கே வந்துட்டு பழைய போட ஆரம்பிச்சிடுறாங்க. பட் அவள் அதுக்குமே எதுவுமே பேசலை. பாட்டி வந்துட்டு கண்டிப்பாக உயிரோடு இருக்கணும், இல்லைன்னா அந்த குடும்பத்துக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க தனக்கு தெரிஞ்ச அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் போகிறா. நீ என்ன வந்து பண்ணிட்டு இருக்க, அந்த குடும்பத்தில் இருக்க இவங்களை கொலை பண்ணிட்டு எங்களை தூக்கி உள்ளே வைக்கலான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்காங்க. பட் அவள் வந்துட்டு எதுவும் கண்டுக்காமல் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு பண்ணுறா. ஸோ கொஞ்ச நேரத்தில் பிளட்டாக வாமிட் வந்து அவங்க நல்லபடியானதுமே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே பாட்டிக்கு இருந்த இல்னஸ்மே சரியாயிருது. யார் என்னை காப்பாற்றினதுன்னு சொன்னதோ உங்கள் ஹவுஸ் கீப்பர் சொல்கிறாரு, மேடம் இப்படி இந்த ஏர்லின் தான் காப்பாற்றினாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு தன்னோட வீட்டு மருமகளை ஏற்றுக்கிறதுக்குமே ரெடி ஆகிடுறாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே பிரேஸ்லெட் எல்லாமே கரண்டி கொடுத்துட்டு அவளுக்கு சேஃப்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கவுமே அதை கேட்டுட்டு அந்த யூனாக்கு ரொம்பவே வயிற்றுச்சல் ஆயிடுச்சு. இவளுக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்கலான்னு சொல்லிட்டு ரொம்பவே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. உடனே அவங்க வந்துட்டு அவள் ஹீரோயினை பற்றி ஏதாச்சும் தப்பாக பேசணும்ல, அங்கே ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே குறை பேசிட்டு இருக்கா. அப்பயுமே அந்த ஃபேமிலி வந்துட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணாமல் அங்கே அந்த அடாப்ட் பண்ணவளுக்கே சப்போர்ட் பண்ணதுமே பாட்டிக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்குது, இந்த குடும்பத்தில் இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு வேல்யூமே இல்லை, எப்பயுமே வந்துட்டு இந்த இவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்துட்டு என் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அப்பாங்க இவள் வந்துட்டு டிராயிங் எல்லாமே பண்ணுவா. இப்போ வந்துட்டு மேலே ஏதோ டிராயிங்லாம் பண்ணியிருந்தாலாம், நீங்கள் வந்துட்டு அந்த டீச்சர்கிட்ட வேணா காமிக்க சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது வேணுக்குனே வந்துட்டு அதை கீழே வேற அங்கே பிடுங்கி போச்சா. ரொம்ப அசிங்கமாக இருக்குது இவங்க அவமானப்படுத்திட்டுன்றதுக்காக. பட் டிராயிங் பார்த்தா வேற லெவலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதவே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு, என்னடா அப்படி உல்ட்டாவாகுதுன்னு அவங்க ரொம்ப பாராட்டினதுமே உடனே இவங்க போய் பேச ஆரம்பிச்சிடுறா. கண்டிப்பாக வந்துட்டு இவ சீட் வேலை பண்ணியிருக்கா, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து வீட்டில் இருக்க எல்லா திங்ஸையுமே திருட ஆரம்பிச்சிட்டா என்கிட்ட இருந்து. இப்போ நான் பண்ணி வச்ச பெயிண்டிங்குமே எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பழைய போட்டதும் அந்த டீச்சருக்கு ஒன்றுமே புரியலை, நம்ம முன்னாடி வரைஞ்சா இந்த பொண்ணு ஏன் போய் பேசிகிட்டு இருக்கான்னு. அவர் பேசினாலும் ஒன்றும் எது பண்ண மாட்டுது. குடும்பத்தில் இருக்க எல்லா ஜால்ராக்களுமே மொத்தமாக அவளுக்கு எங்கே சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, நீ வந்துட்டு சிஸ்டர்கிட்ட போய் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி வசப்படுறாங்க. அவள் எதையுமே பேசாமல் உள்ளே போனதுமே ஐ திங்க் அவள் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இங்கேருந்து ஓடி போயிடுவான்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறா. ஹீரோயின் ரொம்ப கூலாக அங்கே போயிட்டு ஒரு பெரிய பேப்பராக கொண்டு வந்துட்டு அங்கே அழகாக ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்ததுமே அங்கே வாயடைச்சு போயிடுறாங்க. இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்கும்போது நீ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கம்மா, பட் அதில் அந்த ட்ராகனில் ஐஸ் மட்டும் காணமேன்னு சொன்னதுமே பார்த்தீங்கல்ல அவள் முக்கியமான திங்ஸவே மறந்து போயிட்டா. உங்களுக்கு இப்போ தெரியுதா, அவள் வந்துட்டு ஐஸே வரையலைன்றப்ப அவள் ஃபேக்ன்றதுன்னு சொல்லிட்டு அவள் இன்னுமே வந்துட்டு போய் பேசினதும் யார் சொன்னது நான் ஐஸ் வரையலைன்னு, நான் கண்டிப்பாக வந்துட்டு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் தன்னோட சக்தி யூஸ் பண்ணி ஒரிஜினலாக அங்கே வந்துட்டு கண்ணு மாதிரி அங்கே உருவாக்குனதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அதுலேருந்து அந்த ட்ராகன் சக்தியுமே வெளியே எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ புரிஞ்சுக்குச்சா யாருக்கு வந்துட்டு உண்மையிலே பவர் இருக்குது, யார் வந்து உண்மையிலே ட்ரா பண்ணதுன்னு சொன்னதும் உடனே அவள் நம்மளே வரைய சொல்லி நம்மகிட்ட ஏதாச்சும் கொஸ்டின்லாம் கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே என்னை வந்துட்டு நம்ப மாட்டீங்கல்ல, நான் தான் வரைஞ்சி இதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணுறது கேட்ட வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு கையை கட் பண்ணிவிட்டு அங்கே ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அந்த முட்டாள்கள் எல்லாருமே நீ எப்படி வந்துட்டு உன் சிஸ்டர் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிட்டு இன்னுமே வந்துட்டு அரலூசுங்க மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு காமெடியாக தான் தோணிட்டு இருக்கு. அந்த டீச்சர் வந்துட்டு அங்கே சப்போர்ட் பண்ணாலுமே காசு அவட்ட வாங்கிக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மேலே வேற அங்கே பழைய போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ ஏன்னா அவள் ஒன்றும் பேசாமல் அவளோட கையை வந்துட்டு தன்னோட சக்தி யூஸ் பண்ணி கையில் வந்து பிளட் வர்றது அந்த புண்ணு எல்லாமே ஆறி போயிடுது. பட் ஆனால் உள்ளே மட்டும் பெயின் இருந்துகிட்டே இருக்குது. அவங்க திரும்ப அங்கே கையை கட் பண்ணிவிட்டு அங்கே ட்ராமா பண்ண ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் அது எல்லாத்தையுமே அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே கையில் வந்து பிளட் வராத மாதிரி அங்கே வந்துட்டு பண்ணிடுறா. கையெல்லாமே ஆறி போயிடுது. பட் இருந்தாலும் என் கை ரொம்ப வந்துட்டு பெயின் ஆகிட்டு இருக்குப்பான்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கா. அவங்க கை நல்லா தான் இருக்குது, இப்போ பெயிண்டிங் பண்ணுன்னு சொன்னாலுமே அவளுக்கு ஒன்றும் பண்ண தெரியாதுல்ல. அங்கே திரும்ப அவங்க வந்துட்டு பெரிய அங்கே ட்ராமா பண்ணதுமே அப்போ அவங்க வீட்டில் வந்துட்டு நீ எப்படி உன் சிஸ்டர்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு வாய்க்கு வந்தபடி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம பாட்டிக்கு வந்து புரிஞ்சுக்குது இந்த ஃபேமிலி வந்துட்டு ஒருத்தே கிடையாது இந்த பொண்ணுக்கு. ஸோ நம்ம பேசாமல் வந்துட்டு இவளுங்க கூட்டிகிட்டு போகிறதான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தோணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா ஐ திங்க் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் எந்த ஒரு கனெக்ஷனுமே எனக்கு இல்லை, இந்த ஃபேமிலியில் எனக்கு விருப்பமே கிடையாது இருக்கிறதுக்குன்னு சொன்னதுமே வந்துட்டு கவலை கிடையாது, நீ பேசாமல் என் கூட சேர்ந்து வந்துரு, நீ அந்த குடும்பத்தில் இருக்கிறதா தகுதி, இவங்களுக்கு நீ உன் கூட சேர்ந்து இருக்க தகுதி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பாட்டி அப்படி சொன்னதுமே
சொன்னதுமே இந்த ஆளுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகி போயிட்டு அவள் வந்துட்டு என்னோட பொண்ணு தான் சொல்லிட்டு உடனே அங்கே வந்துட்டு ட்ராமா பண்ணதுமே பட் வந்துட்டு இதை பற்றி இதுக்கப்புறம் பேசணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப கோவப்படுறாங்க. இந்த யூனாக்கு அங்கே ரொம்ப வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு, இவளுக்கு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு எல்லாம் கிடைக்கிறதான்னு சொல்லிட்டு அங்கே பாட்டியுமே வந்துட்டு என் பேரையும் கூட சேர்ந்து மேரேஜ் நடக்க போது உனக்கு வான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க பாட்டியை அவங்க பேரனை கூட்டிகிட்டு போய் அங்கே மீட் பண்ண வைக்கிறாங்க. அவனுக்கு வந்து ஜஸ்ட் வந்துட்டு 7 days தான் சொல்லியிருக்காங்க, அவர் வந்துட்டு பொழைக்கிறதே கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே கையை டச் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு எதுவும் இல்லை, அவருக்கு ஜஸ்ட் பாய்சன் தான் கொடுத்துருக்காங்க, நான் வந்து அதுக்கு மெடிசன் கொடுத்தா சரியாயிரும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. என்ன இன்க்ரிமெண்ட்ஸ் வந்துட்டு அவள் கேட்குறாளோ அதை எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் தேவையில்லை, நானே போய் வந்துட்டு எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக வாங்கிட்டு வரேன், எனக்கு அப்படின்னா தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும், இல்லைனா ஏதாச்சும் சேஞ்ச் ஆச்சுன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்றத அவள் சொன்னதுமே நான் அந்த டாக்டர் ஷாங்க்ட்ட வந்துட்டு இவ்வளோ அனுப்பி விடுறேன், என்னென்ன வேணுமோ சொல்லுங்கள், நாங்கள் வந்து கரெக்டாக வந்துட்டு அவரை பண்ணி கொடுக்க சொல்லுங்கன்னு பாட்டி சொல்கிறாங்க. பிறகு அங்கே டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க. என் பொண்ணுக்கு வந்து கையில் இப்படி கட் ஆயிருச்சு, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு அவளை எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு சொன்னதுமே அவளுக்கு நான் மெடிசன் எல்லாமே கொடுத்துருக்கேன், தொடர்ந்து போட்டு விடுங்க சரியாயிருன்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பி விடுறாங்க. ஸோ அப்போ அங்கே போகும்போது நம்ம ஹீரோயினோட காரை அங்கே அந்த யூனா பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப வயிற்றுச்சல் ஆகிட்டுருக்கா, அவள் இங்கே எதுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட நான் ஷாப்பிங் போகணுமா ஃப்ரெண்டோட சேர்ந்து நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போயிட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு தெரிஞ்சுக்கிறது இப்படி வந்து அந்த குடும்பத்துக்கு அந்த பையனுக்காக தான் மெடிசன் வாங்க வந்திருக்கா, அதை கொண்டு போய் கொடுத்தா அவன் உண்மையிலேயே சரியாயிட்டானா கண்டிப்பாக வந்துட்டு இவங்க இந்த குடும்பத்தோட எங்லேடியா மாறிடுவா, அதுக்கப்புறம் எல்லாமே இவளுக்கு கிடைச்சிருக்கும், நான் வந்துட்டு அப்படி நடக்க விட மாட்டேன், இவளை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மெடிசன் எல்லாமே அங்கே எடுத்துட்ருக்கா. ஸோ அப்போ அங்கே போயிட்டு நீ இப்போ என்ன வேலை பண்ணிட்டுருக்க, நீ இப்படி பண்ணுறதுனால நீயே பெரிய வலையில் போய் மாட்டிக்க போகிறேன்னு சொன்னதும் உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மெடிசன் எடுத்துகிட்டு போகும்போது அப்போ அவங்க அசிஸ்டண்ட்டை கேட்டுட்ருக்கா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொன்னதும் எங்கள் மாஸ்டருமே சொல்லிட்டாரு ஹோமாவில் இருக்கவங்க அளவுக்கு அதிகமாக மெடிசன் எடுத்துட்டா அது பாய்சனில் கூட போய் முடியறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. ஸோ வந்துட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்க தெரியலன்னு சொல்லுதும் அப்படின்னா இவ கண்டிப்பாக வந்துட்டு வசமாக மாட்டுவா, நான் அதை பண்ண விட மாட்டேன், அவ வந்துட்டு ஏதாச்சும் ஆச்சுன்னா இவளை அந்த குடும்பம் ஒரு வேலை பண்ணிடுவாங்களேன்னு சொல்லி இவ யோசிச்சுட்டேக்கா. பிறகு ஹீரோயின் அங்கே மெடிசன்லாம் ரெடி பண்ணி அங்கே பாட்டிகிட்ட கொடுத்து அவனுக்கு கொடுக்க சொன்னதுமே அப்போ அவங்க பேரனுக்கு அங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னோட ஜாங் வந்து எந்திரிச்சிருவான்லம்மா நல்லாயின்னு சொன்னதுமே கண்டிப்பாக பாட்டி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி அங்கே செக் பண்ணி பார்த்தா அவனுக்கு பாய்சன் மட்டும் கிடையாது பிளாக் மேஜிக்குமே நடந்திருக்கு. ஸோ 5 சோல்ஸ் அங்கே உள்ளே இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிடுறா. பாட்டி வந்துட்டு ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்காக நான் இவனை கண்டிப்பாக காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பாடியிலேருந்து அதை எல்லாத்தையுமே இங்கே வெளியே எடுத்துடுறா. ஸோ அப்போங்க இங்கே பாட்டி வந்து அவங்க பட்லர்கிட்ட கேட்குறாங்க சரிப்பா உன் பேரே உண்மையிலே வந்துட்டு பொழைச்சிருவோம் நான் என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த பொண்ணு காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லும்போது என் பேரை எவ்வளோ நல்லவே அவனுக்கு போய் இப்படிலாம் யார்ப்பா பண்ணதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்போ தான் வந்துட்டு ஐயோ கடவுளே உங்களோட அந்த இன்னொரு குடும்பம் இருக்குது அவங்க எதுவும் பண்ணாங்களா பவருக்காகன்னு சொன்னதும் கண்டிப்பாக அவள் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது, அவனோட பிள்ளைக்கு வந்துட்டு எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஐடியா வருது, அது மட்டும் உண்மையாக இருந்தால் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அங்கே ரொம்பவே அவங்க ஹாப்பியாகிட்டு என் பையனுக்கு தான் வந்துட்டு எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லியாங்கோட அம்மா உன்னோட பாட்டியாலையுமே இது வந்து எதுவும் கண்டுபிடிக்க முடியாது, அவள் இல்லாமல் போயிட்டா எல்லா பவருமே உனக்கு தானே கிடைக்கும், நான் அவனுக்கு வந்துட்டு என்ன மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் அவனோட உடம்புல வந்து ஏகப்பட்ட பாய்சன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், ஸோ அவன் இன்னும் ஜஸ்ட்டு 7 daysல இறந்து போயிடுவான், ஆனால் இந்த பாட்டியை பாரு சாக போகிறவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்களாம், பட் உயிரோடு இருக்க என் பையனை பற்றி அவங்க யோசிக்கிறாங்களா, நான் பேசாமல் உனக்காக பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணவா, நீ வந்துட்டு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோ, அப்புறம் பவர்ஸ் எல்லாமே கிடைச்சதுமே சக்ஸஸ்ஃபுல் ஆயிடலான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அவன் அதெல்லாம் தேவையில்லைம்மா, நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை பார்த்துட்டு எனக்கு அந்த பொண்ணை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு, நான் அவ்வளோதான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ யார்டா அதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அப்போங்க ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. கிளப்புக்கு போனப்ப அந்த இடத்துல அந்த யூனாவை பார்த்துருக்கான். ஸோ பார்த்ததுமே அவனுக்கு பிடிச்சிக்கிருச்சு, அவ்வளோதான் மேரேஜ் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்கான் போல். கடைசியில் பார்த்தா இவன் வந்து ஒரு ஃப்ராடு, அவன் ஒரு ஃப்ராடு. ஸோ ஃப்ராடுக்கு பிடிக்குன்ற மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. பிறகு இந்த யூனா அங்கே வீட்டுக்கு சோகமாயிட்டு போனதுமே அவங்க பேரண்ட்ஸ் என்னமாச்சு ஏன் இவ்வளோ கவலைப்படுறேன்னு சொன்னதுமே ஐயோ உங்களுக்கு விஷயம் தெரியாதா, அவள் வந்து ஏதோ மெடிசன் ரெடி பண்ணி அவருக்கு கொடுக்க போகிறேன் நான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காமெடி பண்ணிட்டுருக்கா. ஒருவேளை அந்த மெடிசனே அவருக்கு பாய்சனாக மாறிச்சுன்னா அந்த ஃபேமிலி நம்மளை சும்மா விட மாட்டாங்களே, நான் என்ன பண்ணுறது அதை நினச்சி தான் எனக்கு கவலையாயிட்டுருக்கு, தயவு செஞ்சு நான் எவ்வளோ சொல்லி பார்த்தே கேட்கல, நீங்களாச்சும் சொல்லி புரிய வைங்க அப்படின்றது அவள் சொன்னதுமே அவங்க உடனே வந்துட்டு அந்த மேரேஜுக்கு போகணும், இல்லைனா கண்டிப்பாக வந்துட்டு அவள் ஏதாச்சும் பண்ணி வச்சு தொலைஞ்சானா நம்ம
மேலும் வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு உடனே குடும்பமே சேர்ந்து கிளம்புறாங்க. பிறகு அங்கே பாட்டியை பார்த்தா அங்கே மேரேஜில் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ வந்திருக்க எல்லாருமே இப்போ வரைக்குமே உங்களை இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் சந்தோஷமாக பார்த்ததில்லன்னு சொல்லுவோம். இதுக்கெல்லாம் என்னோட மருமக யான்லேன் தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்பாங்க அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு அவ்வளோ ஒரு வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. இந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே அந்த பட்லரோட சேர்ந்து நம்ம ஹீரோவுக்கு அங்கே மெடிசன் கொண்டுட்டு அங்கே உள்ளே போயிட்டுருக்கா. ஸோ இந்த ஃபேமிலியை கூட சேர்ந்து அங்கே போகும்போது அப்போ அங்கே பட்லர் இந்த மெடிசன் கொடுத்தா அவர் எந்திரிச்சிருவாரான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் எந்திரிச்சிருவார் கொஞ்ச நேரத்தில்னு சொன்னதுமே உடனே அவர் அங்கே நான் ட்ரெஸ்ஸு கொண்டு வரேன் உடனே அவருக்கு மாற்றணும்லன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாமே அங்கே எடுக்கிறதுக்கு போயிடுறாரு. ஹீரோயின் அந்த மெடிசனை கொடுக்க போனால் அவங்க பேரண்ட்ஸ் அங்கே வந்துடுறாங்க. உனக்கு மெடிசனை பற்றி எதுவுமே தெரியாமல் நீ இப்போ எதுக்காக தேவையில்லாமல் இந்த வேலை பண்ணிகிட்ருக்க, நீ மெடிசன் கொடுத்தேன்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும், அவன் செத்து போயிட்டானா எங்களை நாங்கள் மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க விடாமல் பிடிச்சி இந்த பக்கம் இழுத்து சண்டை போடும்போது அந்த யூனா வந்து வேணுக்குனே அந்த மெடிசன் எல்லாத்தையும் எடுத்து அவனுக்கு வந்து வேகமாக ஊற்றி விட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுக்கிறா. அப்போ அங்கே பட்லர் வந்துடுறாரு. உங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, மரியாதையோடு இங்கேருந்து போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டுருக்காரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தாங்க பாட்டியுமே வந்துடுறாங்க. பார்த்தா இவனுக்கு அங்கே பிளட்டாக வாமிட் வந்ததுமே அப்போ அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இவ தான் இந்த மெடிசன் கொடுத்தா அதனால தான் இப்படி ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் மேலே அங்கே பழிய போட்டுட்டு அங்கே டாக்டரை வச்சு செக் பண்ணால் அவருக்கு வந்துட்டு இன்னும் 1 hour தான் டைம் இருக்குது, அவர் செத்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னதும் பாட்டி அதை கேட்டுட்டு ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நான் எதுவும் பண்ணலை இன்னும் சரியாக இருன்னு சொன்னாலுமே யாருமே கேட்காம அவன் மேலே தான் பழி போடுறாங்க. அப்பாங்க அந்த யூனா இவ தான் வந்து கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழிய போட்டுட்ருக்கோமே. அப்பாங்க அவங்க அப்பா வந்துட்டு நீ எதுக்காக இப்போ தேவையில்லாமல் உன் சிஸ்டர் மேலே பழிய போட்டுட்ருக்க, நீ வாய முடின்னு சொன்னதும் இந்த ஆளுக்கு என்ன புதுசாக பொண்ணு மேலே பாசம் பொங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப வந்துட்டு பயமாயிடுச்சுக்கு. ஏன்னா இவர் வந்துட்டு பொண்ணுக்கு வந்து ரொம்ப பாசன்றதுக்காக இல்லை, ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா இவங்க ஃபேமிலியுமே டோட்டல் ஏதாச்சும் பண்ணி விட்ருவாங்கன்றதுக்காக பயந்து போய் அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வந்து இவ வேணுக்குனே தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, ஏன்னா இவர் செத்து போயிட்டாருன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இவளுக்கு கிடைக்கும்ல, நான் இவ பேசுனதை கூட கேட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வாய்க்கு வந்தபடி அங்கே வந்துட்டு இதான் சான்ஸ்லான்னு பொய்யா அடிச்சு விடுறா. அவன் ஹீரோயின் என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் விடுங்க, நான் இப்போயுமே அவனை ட்ரீட்மெண்ட் பண்ணி சாத்த முடியும்னு சொன்னதுமே அவள் வேகமாக மறைச்சிக்கிட்டு நீ கண்டிப்பாக வந்துட்டு அவரை கொலை பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்க, நான் விட மாட்டேன்னு சொன்னதும் ஹீரோயின் கோவமாயிட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுறா. ஸோ அப்போ அங்கே பட்லருமே நீங்கள் அவங்க மேலே நம்பிக்கை வைங்கன்னு சொன்னதும் பாட்டி கண்டிப்பாக அவன் வந்து காப்பாற்றிடலாமான்னு சொன்னதுமே என் மேலே நம்பிக்கை வச்சு எல்லாருமே வெளியே போங்க நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பி விட்டுட்டு அங்கே வந்துட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கா. வர வேண்டிய அந்த சோல்மே அவளுக்கு வந்துட்டு கிடச்சிருது. ஸோ அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஃபைனலாக அந்த வீட்டிலேருந்து ஒரு சோல் வந்துருச்சு, இங்கேயுமே வந்துருச்சு. அந்த டெம்பிளில் பார்த்தா பயங்கரமான அந்த நல்ல சக்திகள் எல்லாமே அங்கே பறந்துட்டுருக்கோமே. அங்கே இருக்க எல்லாருக்குமே புரிஞ்சுக்குது நம்மளோட அந்த ஷேக் மாஸ்டர் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாங்க, அதனால தான் வந்துட்டு இப்படிலாம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே இம்பார்ட்டன்ட் மாதிரி ஆயிடுறா, ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கா. அவளுக்குமே அவங்க உட்காந்து அவள் வந்துட்டு அங்கே ப்ரே பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கா. பிறகு இந்த அம்மாவும் பிள்ளையும் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்படி வந்து அவன் சாக போகிற நிலமையில இருக்கான்னு சொல்லிட்டுலாம் இன்ஃபார்ம் பண்ணதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே இப்போ இவனுக்கு கிடச்சிரும் இந்த பவர் எல்லாமேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு யாரும் என்ன ஸ்டாப் பண்ண முடியாது, கொஞ்சம் வேகமாக நீங்கள் காரை ஓட்டிகிட்டு போங்க, அவன் செத்து கிடக்கிறத நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு போயிட்டுருக்கான். அங்கே பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த யூனா பாட்டி நீங்கள் தயவு செஞ்சு கோவெல்லாம் படாதீங்க, அப்போ உங்கள் பேரை இறந்து போயிட்டாருன்னா நீங்கள் வந்து ஃபீல்லாம் பண்ணிகிட்ருக்க வேணாம், என்ன வந்துட்டு நீங்கள் உங்கள் பேத்தியாக வந்துட்டு ஏற்றுக்கலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு என் பேரனுக்கு சாபம் கொடுத்துட்ருப்ப, அவன் செத்து போன நீ நினைக்கிறியான்னு சொன்னதுமே அப்போ நான் வந்துட்டு என்ன உங்களுக்கு நல்லது தானே சொல்லிட்டு இருக்கேன், அவங்க பேரனை கொலை பண்ண பார்த்தா பட் நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு கோவமாயிட்டுருக்கு. என்ன நடந்துட்டுருக்கு, இவ எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணு மேலே எதுக்காக வந்துட்டு பழி போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு நீ வாய மூடிட்டு பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டுங்க கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. நான் வந்ததுலேருந்து அவளுக்கு ஒரு அம்மாவாக நடந்துக்கிட்டதே கிடையாது, நான் இப்போயாச்சும் என்னோடய டியூட்டியை கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவள் பண்ணுற வேலையால் அவள் வந்து ஆபத்தில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பேசாமல் வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு பியூரான ஸ்டாச்சு இருக்குது போல், அதை வந்துட்டு அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துடலாம், அவங்க விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஐடியா பண்ணிவிட்டு அதை பற்றி பேசினதுமே நீங்கள் எதுக்காகம்மா இதெல்லாம் போய் அவளுக்காக கொடுக்குறீங்கன்னு சொன்னதும் வாயை முடிட்டு பேசாமல் அவள் என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு திட்டுறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்பவே வயிற்றுச்சலாயிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஹீரோயின் ரொம்பவே கூல் அங்கே வந்துட்டுருக்கா. ஸோ அப்பாங்க என்னாச்சு நீ வந்துட்டு அவரை கொலை பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அவர் நல்லா
இருக்காரு, இப்போ வந்துருவாருன்னு சொன்னதுமே, பொய் பேசிட்டு இருக்கியா? டாக்டர் வந்துட்டு ஹார்ட் பீட்டே வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. அவர் 1 ஹவர்ல செத்து போயிருவாருன்னு சொன்ன பிறகு எப்படி பொழைக்க முடியும்னு சொன்னதும், அப்ப அங்க பட்லருமே அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காருமா, இப்போ வந்துருவாருன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு அவளுக்கு. இருந்தாலுமே இந்த ஆளுமே கூட சேர்ந்து பொய் சொல்லிட்டு இருக்காரு, அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த யூனா வந்துட்டு தேவையில்லாம பேசுறா. பாட்டிட்ட இல்ல உண்மைதான் அவங்க பேரே இப்போ வந்துருவாங்கன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. இவளுக்கு எதுவுமே புரியல, எப்படா இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப ஷாக் ஆகி போய் நிற்கும் போது, அங்க நம்ம ஜியாங்குமே வந்து வாய மூடிட்டு எல்லாரும் பேசாம இருங்க, நான் நல்லபடியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நிற்கிறான். அதை பார்த்துட்டு இவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. ஐ திங்க் வந்துட்டு இப்போ நம்ம எல்லாத்தையுமே செட்டில் பண்ண வேண்டிய நேரம்னு சொல்லிட்டு அந்த யூனோட கையை பிடிச்சிட்டு, நான் வந்து இன்க்ரிமெண்ட்ஸ் ரெடி பண்ணி அவனுக்கு மெடிசன் கொண்டு போனேன், பட் அதில் எக்ஸ்ட்ரா வந்து ரொம்ப ஹார்ம் பண்ணுற மெடிசன் வந்து கலந்துருந்துச்சு. அது எப்படி அந்த மெடிசன் அன்னைக்கு நீ தானே வந்துட்டு அந்த டாக்டர்கிட்ட சொல்லி வாங்கிட்டு போயிருக்கா, அப்போ இந்த மெடிசனை கொண்டு வந்து அவர்கிட்ட நீ வந்து கலந்து விட்டுருக்கா, அவரை சாவடிக்கலான்னு அந்த பழையதுக்கு ஏன் மேலே போடலான்னு ட்ரை பண்ணியிருக்க. பட் நீ வந்துட்டு பண்ண எல்லாமே வந்து இப்போ வந்து உல்ட்டாவாக மாறி போச்சு அப்படின்ற சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலைன்னு சொன்னதும், அப்போ அந்த டாக்டருமே ஆமாம் நீ என்கிட்ட அந்த மெடிசன் உங்கள் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வேணும்னு வாங்கிட்டு போனேன், நீ இப்படி பண்ணுவ நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அவர் வேற கோவப்பட்டதுமே அவர் வசமாக அங்கே போய் மாட்டிக்கிறா. அப்போ அவங்க அம்மாவுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. இவளுக்கு வந்து இவள் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு மெடிசனுமே கொடுக்கலையே, ஆனால் வந்துட்டு இவளை இப்படியே விட்டோம்னா இந்த டயத்தில் பெரிய பிரச்சனை ஆயிரும், இவளை ஒரு வழி பண்ணிடுவாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டு இருக்கு. ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு இத்தனை வருஷமாக வந்துட்டு அவளை வளர்த்துருக்கேன், நான் எப்படி போய் விட முடியும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு நாங்கள் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அங்கே கடைசியில் அந்த டாக்டர் வந்துட்டு சொல்லிடுறாரு, இந்த பொண்ணு வாங்கிட்டு போனது உண்மைதான், இவ தான் இதை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ கன்ஃபார்மாக தெரிஞ்சு போனதுமே பாட்டி அவ்வளோதான் கோவமாயிட்டு இவ்வளோ அங்கே பனிஷ் பண்ண சொன்னதுமே ரொம்ப பயந்து போயிட்டு அவங்க நீடன் பண்ணிட்டாங்க, சாரி கேட்குறா. உடனே கையை கட் பண்ணிட்டாங்க, ட்ராமா பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே உடனே அவங்க அப்பாவை பார்த்தா, இவன் வந்துட்டு எங்களோட அடாப்டட் பொண்ணு தான், எங்கள் சொந்த பொண்ணு கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அந்த ஆள் தன்னோட சைடு அங்கே மாற்றிக்கிறாரு. அவங்க எஸ்கேப் ஆகணும்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை பேங்க் ராப் பண்ணி விட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்களேன்னு சொல்லிட்டு கடைசியில் இவ தான் நட்டாத்தில் நிற்கிற மாதிரி ஆகி போயிடுது. அப்போ அங்கே இவளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லிட்டு இருந்தா. அந்த இடத்துக்கு அந்த லியாங்கோ அவங்க அம்மாவுமே வந்துடுறாங்க. அவன் அங்கே அவளை பார்த்துட்டு ரொம்ப வந்து ஸ்பீடாக தூக்கிட்டு, நீ வந்துட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, நீங்கள் அன்றைக்கி மியூசிக் வந்து ப்ளே பண்ணப்ப நான் உனக்கு 10 மில்லியன் வந்து டொனேட் பண்ணேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் பேசினதுமே, ஸோ இந்த குடும்பத்தோட யங் மாஸ்டர் இவன் பேசாமல் வந்துட்டு நான் இவனை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்துட்டு யோசிச்சுட்டு, நான் வந்து அவளை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணேன், பட் என் மேலே பழிய போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு அவளை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போக ட்ரை பண்ணதுமே பாட்டி அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுறாங்க. யாரை கேட்டு நீ போயிட்டுருக்கா, அவள் வந்துட்டு பண்ண தப்புக்கு அவளுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொன்னதும் அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம ஜியாங் வந்துட்டு உயிரோட நின்றதும் இவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. செத்து போயிருப்பான்னு பார்த்தா எப்பரா பொழைச்சான்னு சொல்லிட்டு இவன் வந்து இப்போ உயிரோட இருக்கானா, அவளுக்கு வந்துட்டு எதுக்காக நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னதும் அவள் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காள், அதுக்காக தான் சொன்னதுமே சான்ஸ்லான்னு சொல்லிட்டு அவளங்க வந்துட்டு வேமா அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ வந்துட்டு பாட்டி அங்கே ரொம்ப கிராண்டாக வந்து பார்ட்டி வச்சு எல்லாத்தையுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே அறிவித்ததுமே அதை கேட்டுட்டு அந்த லியாங்கோட அம்மாவுக்கு கோவமாயிடுச்சுக்கு. நீங்கள் வந்துட்டு நாங்கள் இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே உங்கள் கைக்கு வந்துடும் நினைக்கிறீங்களா, நாங்கள் அதை எப்படி நடக்க விடுறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே உனக்கே வந்துட்டு நான் வந்து ஏதாச்சும் போட்டால் தான் உண்டு, இல்லைன்னா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க கோவமாயிட்டுருக்காங்க. ஸோ அந்த லேடியுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. பிறகு இப்போ அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அப்பா அங்கே ரொம்ப கோவமாயிட்டு, என்ன தைரியம் தான் நீ வீட்டுக்கு வந்திருப்ப, உன்னால் நாங்கள் அங்கே அவமானப்பட்டது பத்தாதுன்னு இங்கே வேறு நீ வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கோவமானதுமே அவங்க ஒரு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டை கொண்டு வந்திருக்கா. அதை பார்த்துட்டு என்ன இது அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, இது வந்துட்டு அங்கே அந்த லியாங் தான் எனக்கு கொடுத்து விட்டுருக்காரு, அவர் என்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்காரு, அவர் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவருக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது, ஏன் அதை சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்துட்டு எனக்கு டவுரி கொடுக்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவர் என்னை மேரேஜ் பண்ணிக்குவார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஓகே நான் வந்துட்டு உனக்கு 1 மில்லியன் காசு கொடுக்குறேன்னு சொன்னதும், இல்லை எனக்கு நீங்கள் 2 மில்லியன் கொடுக்கணும் அப்படின்னா தான் வந்துட்டு அவர் என்னை மேரேஜ் பண்ணிக்குவாருன்னு சொன்னதும் அதிகமாகிட்டுருக்காரு. 2 மில்லியனான்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்பவே இதை விட எக்ஸ்பென்சிவானது கிடைக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க யோசிச்சுக்கோங்கன்னு சொன்னதும் ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகே நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆளுமே அங்கே ஒத்துக்கிறாரு. நாளைக்கு ஆக்ஷன் பார்ட்டியில் ஒரு இன்விடேஷன் வந்து கிடைக்க போகுது, அதை நம்ம எப்படியாச்சும் வாங்கி அவருக்கு கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவர் என்னை மேரேஜ் பண்ணிக்குவார், நம்ம
நம்மளுக்குமே ஏகப்பட்ட பெனிஃபிட் கிடைக்கும்னு சொன்னதும் இவங்களுமே உடனே ஓகேன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் நான் எதுக்காக வந்தோன்னே எல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு, நான் பாட்டிகிட்ட வந்து குட் பை சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. ஸோ அப்போ அங்கே பட்லர் வந்துட்டு இப்படி இந்த ஆக்ஷன் பார்ட்டியில் அந்த இன்விடேஷன் எல்லாமே வந்து சேல்ஸ் ஆக போதான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ரொம்ப கோவமாயிட்டு யாருக்கு தைரியம் இருக்குது இந்த மாதிரி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அங்கே பாட்டியை வந்து மீட் பண்ணுறதுக்காக போனதுமே பாட்டியுமே இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன கிளம்ப போறியாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபஸ்ட்டு நான் போகலான்னு தான் நினச்சேன் பாட்டி, பட் இந்த ஆக்ஷனை முடிக்காமல் கண்டிப்பாக போக முடியாது, நான் அதுக்காக அங்கே வந்து கிளம்பி போகணும், அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அதெல்லாம் வந்துட்டு அங்கே சேல்ஸ்க்கே விடக்கூடாது, அதை கொண்டு போய் விட்டுருப்பாங்க, அது யாரோட வேலை நான் கண்டுபிடிக்கணும், யார் கைக்கு அது கிடைக்கவும் கூடாதுன்னு அவள் சொல்கிறான். ஃபஸ்ட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே பிட் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஷெக் மாஸ்டர் வந்து மீட் பண்ணுறதுக்காக தான் இந்த பிட் போயிட்டுருக்கு. 1 பில்லியன் லெவலுக்குலாம் கட்டினதுமே இவ்வளோ தூரத்துக்கு ஒருத்தான்னு சொல்லிட்டு கேட்டதும் கண்டிப்பாக ஒருத்தன் போய் தானே கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அங்கே வந்துட்டு போட்டி போட்டு கட்டிட்டு இருக்காங்க. பிறகு இந்த லியாங்கோட அம்மாவை பார்த்தா அங்கே இன்னொரு மாஸ்டர்கிட்ட ஸ்மோக்கிங் பண்ணுறதுக்கு சிகரெட் எல்லாமே கொடுத்துட்டு இது எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா அப்படின்றத சேர்த்து அங்கே வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் வந்துட்டு எனக்கு பார்க்குறதுக்காக ஷெக் மாஸ்டர் கூட்டிகிட்டு போவீங்களான்னு சொன்னதும் அவர் ஒரு முறைச்சதுமே அவங்க பேசாமல் இருந்துடுறாங்க. பிறகு ஜியாங்குமே அங்கே உள்ளே என்ட்ராக போகும்போது அங்கே கார்ட்ஸ் வந்துட்டு உள்ளே விடாமல் இருக்கவுமே அவ எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பட் இவ தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே போட்டு அடிச்சு போட்டா. என்ன வெளியே வந்துட்டு யார் வந்து ட்ரபிள் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த லியாங் அங்கே வந்துடுறான் அந்த யூனாவோட சேர்ந்து. பட் அவன் தான் வந்து பெரிய ஆள் நினச்சிட்டு அவட்ட அங்கே வந்துட்டு சண்டைக்கு போனதுமே அவன் தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி அவன் கையவே அங்கே திருப்பி விட்டுறாங்க. ரொம்பவே அவன் பயந்து போயிட்டுருக்கான், என்னடா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் அந்த உள்ள இருக்க மாஸ்டர்கிட்ட இப்படி ஒரு லேடி வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் யாருக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது என்னோட ஆளுங்க மேலே கையை வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே அங்கேருந்து கிளம்பிடுறா. இது எல்லாமே என்னோட ஷெக் மாஸ்டர் பண்ண மாதிரியே இருக்கு, ஒருவேளை அவங்க தான் வந்திருக்காங்களான்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படி இருக்காது நான் வந்து ஓவர் திங்கிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் வேமா அங்கே வீட்டுக்கு போனதுமே இன்னும் பயந்து போயிட்டியா ஏன் இப்படி போயிட்டுருக்குன்னு சொன்னதுமே பாட்டி இப்போ வந்து ரொம்ப பெரிய ஆபத்தில் இருக்காங்க, நம்ம போய் இப்போ காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேமா அங்கே கிளம்பி போகிறாங்க. இன்னும் அந்த ஷீல் எல்லாமே பறிக்கிறதுக்காக அந்த லியாங் அவங்க அம்மா வந்து ஆள் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல், அதனால தான் ஹீரோயின் காப்பாற்ற போயிட்டுருக்கான். ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா பாட்டியை வந்துட்டு அங்கே அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுமே அடிச்சிருந்துருக்காங்க. அவங்க மயக்கத்தில் இருக்கவுமே ஹீரோயின் அவங்கள டெஸ்ட் பார்த்துட்டு வெளியே வரும்போது பாட்டி இப்படி எப்படி இருக்காங்கன்னு சொன்னதும் பாட்டியை காப்பாற்றுறதுக்கு வேற ஒருத்தவங்களோட லைஃப்பை யூஸ் பண்ணணும்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஜியாங் நான் வந்து எப்பயோ சாக வேண்டியவன் தான், பாட்டி தான் என்னை எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாற்றினாங்க, தயவு செஞ்சு என்னோட உயிரை எடுத்துட்டு அவங்கள காப்பாற்றிக்கோன்னு சொன்னதுமே அது தேவை கிடையாது, இதுக்கெல்லாம் காரணம் யாரோ அவங்களோட வந்துட்டு லைஃப்பை தான் எடுத்து காப்பாற்ற போகிறேன், அதை நாளைக்கு பார்த்துக்கலான்னு அவள் சொல்கிறா. ஸோ பிறகு அந்த மாஸ்டருக்கு வந்துட்டு கால் வருது, இப்படி செக் மாஸ்டர் மீட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டாங்க. அந்த ஆளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. நான் வந்துட்டு எதுவுமே அங்கே வந்து சொல்லலையே, இப்போ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு, நான் வந்து மீட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட பேசினது நம்ம மாஸ்டருக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு எதுவும் புரியலை. உடனே அந்த லேடி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அந்த பிரேஸ்லெட் எல்லாமே நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு அவங்க பேரண்ட்ஸ் எங்களை அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு அவள் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாலே காசெல்லாம் எடுத்துகிட்டு ஒருவேளை ஓடி போயிட்டாலான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி அந்த அட்ரஸை வந்துட்டு அவங்க கேட்குறாங்க. பட் ஹீரோயின் ஃபோனை கட் பண்ணுறா. பட் இருந்தாலும் திரும்ப அந்த அட்ரஸ் நாங்கள் வந்துட்டு சென்ட் பண்ணி விட்டுறா. அவங்களுமே அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ அந்த கார்ட்ஸ் வந்துட்டு அங்கே உள்ளவே விட மாட்டாங்க. எங்களை வந்துட்டு எங்கள் பொண்ணு தான் கூப்பிட்டான்னு சொன்னாலுமே இங்கே கேட்க மாட்டாங்க. எப்படியோ ஒம்பு பண்ணி தள்ளி விட்டுட்டு இவங்க உள்ளே போனதுமே நம்ம ஹீரோயின்மே அந்த இடத்துக்கு வந்திருக்கா. அவங்க பேரண்ட்ஸ் அங்கே உள்ளே போயிட்டு என்னம்மா நீ பண்ணிட்டு இருக்க, நீ சொன்ன தானே நாங்கள் வந்த உனக்காக 2 மில்லியன் காசு எல்லாமே கொடுத்தோமே, உன் பேரண்ட்ஸ் இவங்ககிட்ட சொல்லுன்னு சொன்னதுமே உங்களோட அடாப்டட் டாட்டர் தான் நான், நீங்கள் என்றைக்குமே என்னை நல்லா வச்சுக்கிட்டது கிடையாது, உங்களுக்கு எனக்கு நடுவில் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னதும் அப்போ அந்த லியாங் உடனே அடிச்சு அங்கேருந்து வெட்டி விடுங்க அப்படின்றத சொல்லும்போது அங்கே கார்ட்ஸ்மே போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அங்கே ப்ளீஸ்மா நீ அப்பா அம்மாவை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு கடைசியில் யாரும் வந்துட்டு கேவலமாக பேசினாங்களோ அவங்களோட காலிலே அவங்க விழுக வேண்டியதாக இருது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே அந்த மாஸ்டருமே வந்துடுறாங்க. இவ தான் இத்தனைக்குமே காரணம்னு சொன்னதுமே அந்த ஆள் வந்துட்டு தன்னோட சக்தி இல்லாமல் யூஸ் பண்ணிட்டு அவட்ட அங்கே ஃபைட் பண்ணதும் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒரு செகண்டில் வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறா. அவருக்கு எதுவும் புரிய மாட்டுது என்ன நடந்துட்டுருக்கு, என்னோட சக்தியை எதுக்கிற லெவலுக்கு வந்துட்டு பவர் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ வாய்க்கு வந்தபடி இவ தேவையில்லாமல் இன்னுமே ஹீரோயினை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அவங்களோட அந்த மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன உனக்கு தைரியம் வந்துடுச்சு நம்மளோட செக் மாஸ்டரை எதிர்த்து நீ வந்து சண்டை போடுவியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த ஆளுக்கு அங்கே ரொம்ப பயமாகி போயிடுது. கடைசியில் வந்துட்டு அந்த ஆளையுமே அந்த குழுவில் இருந்துமே நீங்கள் தூக்கிடுறாங்க. ஸோ வந்துட்டு
அங்கே அந்த ஆள் வந்து தான் பண்ண தப்புக்கு அங்கே பனிஷ்மெண்ட் கிடைச்சதுமே உடனே வந்துட்டு அங்கே எல்லாருமே பயந்து விழுந்தடிச்சவங்க வந்து ஓடுற மாதிரி ஆகி போயிடுது. இதுக்கெல்லாம் காரணம் இத்தனை பிரச்சனைக்குமே இவ தான் செய்யிட்டு அந்த யூனாவை பிடிச்சாங்க, லியாங்கோட அம்மா திட்டாங்க, இவ பேச்சை கேட்டு தான் நாங்கள் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் இறங்கிட்டோம்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நீங்கள் வந்து காப்பாற்ற உங்களோட லைஃப்பில் வந்து கொஞ்சத்தை சேக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும்னு சொன்னதும் அந்த லேடி பயந்துக்கிட்டு உயிரோட வச்சு இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க ஓகேன்னு சொல்லிடுறாங்க. பிறகு இவளுக்குமே அவளுக்கான பனிஷ்மெண்ட் எல்லாமே கிடைச்சிட்ருக்கு. ஃபைனலாக நம்ம ஹீரோயின் எல்லார் முன்னாடியுமே போய் தான் வந்துட்டு செக் மாஸ்டர்ன்றதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு யாரும் எந்த தப்புமே பண்ணாதீங்க, தப்புகள் பண்ணால் கண்டிப்பாக அதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு மாதிரி எதையோ வந்து நம்ம கேங்கிட்ட கொடுக்குறா. உனக்கு எனக்கு லைஃப்பில் வந்துட்டு இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது, நீ நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவசோட சேர்ந்து அவள் திரும்ப அந்த டெம்பிளுக்கு கிளம்பி போயிட்டுருக்கா. அப்போ அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு உனக்கு நான் கரெக்டான பர்சன் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பட் வந்துட்டு நீ வந்துட்டு உலகத்துக்காக நல்லபடியாக வந்துட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் உன்னை மீட் பண்ணதில் நம்ம சொல்லிச்சேக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.